முருகனுக்கு அரோகரா. ஜாதகத்தில் கோடீஸ்வரன் யோகம் குரு மூலியமா எப்படி உற்பத்தி ஆகுது? என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட் இருந்தால் குரு மூலியமாக கோடீஸ்வரன் யோகம் இருக்கும்? குரு யாருக்கெல்லாம் காரகன்? குழந்தைக்கு காரகன் குரு, தனத்துக்கு காரகன் குரு, நிறைய விஷயத்துக்கு குரு காரகனாக இருக்கார். பாக்கியத்துக்கும் அவரே காரகன். இந்த கிரகம் பார்த்தீங்கன்னா தனம் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் மூலியமாக உச்ச வீட்டில் நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகி நல்ல பொசிஷனில் இருந்தார்னா இது மிகப்பெரிய கோடீஸ்வரன் யோகத்தை உருவாக்குவார். ஏன்னா தனத்துக்கே காரகன் குரு தானே. இந்த குரு பகவான் நல்ல அமைப்பில் இருக்கணும். நான் சொன்ன சில இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கலாம், பஞ்சமாதிபதி இருக்கலாம், லக்னத்தில் இருக்கலாம். பட் இவர் கெட்டு போயிருக்கக்கூடாது. இவரோட எதிரி கிரகங்களோட இவர் பிளேஸ்மெண்ட் ஆகக்கூடாது. ராகான பார்வைகள் எதுவும் இருக்கக்கூடாது. குரூர கிரகங்கள் மூலியமாக நல்ல இடத்துல இவர் பிளேஸ்மெண்ட் ஆகி அந்த சம்மந்தப்பட்ட தன சம்மந்தப்பட்ட காரகன் கிரகங்களோட இவர் போய் இவரோட பவரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி பிளேஸ்மெண்ட் ஆகிட்டார்னா அந்த கிரகங்களை இன்னும் தூக்கி விடுற மாதிரி 100,000% அந்த ஜாதகன் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான். முருகனுக்கு அரோகரா.